நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதி தற்போது காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை நீங்க பகிரலாம். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார். ஒன்று திருச்சி கிழக்கு, மற்றொன்று பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. போட்டியிட்ட 2 தொகுதிகளிலேயுமே முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். முறைப்படி சட்ட விதிகளின்படி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் அவர்களால் எம்எல்ஏவாக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொள்ள முடியும். முதலமைச்சராக அவர் பதவியேற்கக்கூடிய அன்றைய தினத்தன்றே காலையில் சபாநாயகர் அருகில் சட்டப்பேரவை செயலாளரிடம் இந்த எம்எல்ஏ பதவிக்கான ராஜினாமா கடிதத்தையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொடுத்து அனுப்பியிருந்தார். இந்நிலையில் அந்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தற்போது திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக இருப்பதாக ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசியல் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் காலியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இப்போது முதலமைச்சராக இருக்கிறார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்தில் எம்எல்ஏ பதவி காலியாக இருக்கிறது என்றால் 6 மாதத்திற்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு விதி இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அடுத்த 6 மாதத்திற்குள் அங்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதி தற்போது காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்ததை அடுத்து கிழக்கு தொகுதி தற்போது காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். நீங்க விவரங்களை கண்டினியூ பண்ணலாம். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததற்காக தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டது. அதில் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தார். குறிப்பாக ஒன்று திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளில் அவர் போட்டியிட்டிருந்தார். போட்டியிட்ட 2 தொகுதிகளிலுமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் 2 தொகுதிகளில் எம்எல்ஏவாக இருந்து கொண்டு எம்எல்ஏவாகவோ அல்லது முதலமைச்சராகவோ பதவி பிரமாணம் பெற்றுக்கொள்ள முடியாது என்ற விதியின் அடிப்படையில் அவர் ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டும். அதன் அடிப்படையில் தான் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சட்டப்பேரவை செயலாளரிடம் வழங்கியிருந்தார். அதன் பிறகு அங்கு ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்காக அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அதன் பிறகு சட்டப்பேரவைக்கு எம்எல்ஏவாகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இந்நிலையில் தமிழ்நாடு அரசிதழில் இன்று திருச்சி சட்டமன்ற கிழக்கு தொகுதி காலியாக இருப்பதாக அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழகத்தில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் 233 சட்டமன்ற தொகுதிகளில் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். 234 தொகுதிகளிலும் இருக்க வேண்டும். ஆனால் 6 மாதங்களுக்குள் அந்த காலியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது நடைபெறும். அந்த தேர்தல் இன்னும் 6 மாதத்திற்கு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு தகவல் சொல்லியிருக்கிறார்கள். திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தாவேகா சார்பில் யார் போட்டியிடப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனவே லால்குடி சட்டமன்ற தொகுதியில் நின்று தாவேகா சார்பில் நின்று தோல்வியடைந்த குப்ப கிருஷ்ணன் அவர்களுக்கு அங்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது அவரது மகனுக்கு அங்கு வாய்ப்பு அளிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். அதன் பிறகு அவர்கள் சந்திக்கக்கூடிய ஆட்சி அமைத்த பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு முதல் தேர்தலாக திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் வரக்கூடிய அந்த தேர்தல் என்பது இருக்கும். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி ஒரு தொகுதியில் அல்லது ஒரு எம்பி தொகுதியோ அல்லது சட்டமன்ற தொகுதியோ அங்கு பதவி காலியானால் அவர் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் என்பது ஒரு விதி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் எம்எல்ஏ பதவியை முதலமைச்சர் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்த நிலையில் தற்போது அந்த திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கிறது என தற்போது தமிழ்நாடு அரசிதழ் வெளியிட்டிருக்கிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.